Ooh. Hey, just open the door. My Swiggy orders there. Hello, guys. As I'm waiting for my coffee to arrive, let's see who all trickles in. Hi, Kamal. Hi, Dev. Welcome. Join us. The market is open to the negative. What to see in our Tiffin Coffee range investing today? Maybe I'll do some live investing today as I open my first coffee. Here we go. Unboxing! Everyone's doing unboxing, unsponsored. Yeah, Tata's not going to sponsor this guy. That to Starbucks. Why sponsor an addict, right? I think that's true. You know, if you are hooked onto the product, there's no need to pay you anymore. Of course, today they send me the fat straw. I don't like the fat straw. I prefer the thin straw. The fat straw, it's more like meant for milkshakes. What do you guys think? Because drinking coffee with a fat straw and half my coffee is missing. Who made my coffee today? Any name? The person, whoever made my coffee didn't bother putting his name. Smart guy. Because half my cup is empty. That was sad. Anyway, yes, Bitcoin is an all-time high. So, we don't invest in Bitcoins. And straw at all. We don't invest in Bitcoin. And we don't believe in Bitcoin. So, I know, there's a lot of FOMO when you see Bitcoin. I get that. A lot of you are looking at Bitcoin and saying, damn, Vinod, I should have invested in Bitcoin. Bitcoin வாங்கியிருக்கணும். அருண் போல ஓடி வர்றாரு. போன வருஷம் நான் பிட்காயினில் ஒரு 10 ரூபாய் போட்டிருந்தேன்னா சார், இன்னைக்கு அது ஒரு 100 ரூபாய் இருக்கும் சார். ஏண்டா அருண்? அதே கோல்டில் போட்டாலும் ஆயிருக்கும். ஆனால் அது கோல்டுனா கோல்டு சார். அது போரிங்காக இருக்குது சார் கோல்டு. இது ஒரு பிட்காயினாக இருந்ததுன்னா அப்போதான் நீங்கள் கரெக்டாக பேசுகிறீங்க ஜென்சிக்கு. இதுவே வயசான கிழமை உட்காந்துட்டு தேவையில்லாமல் தங்கம் இங்கெல்லாம் சொல்கிறீங்க. அதெல்லாம் ஓல்ட் ஸ்கூல் சார். டெக்னாலஜி எங்கே இருக்குது பாருங்க. இப்போ பிளாக் செயின் டெக்னாலஜி சார். அது அதான் அருண் அதான் அந்த பிட்காயின் கிரிப்டோலாம் பார்க்கும்போது அருண் என்ன சொல்கிறேன், நானே ஒரு கிரிப்டோ போட்டுடலாம். அருண் பிட்காயின், கோவிந்தா பிட்காயின். கோவிந்தா ஆல்ரெடி ப்ராப்ளி இஸ் தேர் மேன். Anyway, why gold is having two prices in a single day? Morning price, evening price. Because gold price is fluid, my friend. Gold is consumed in India. Zaveri Bazaar, as Anand says, gold on there, it moves, the price moves like currency price. Of course, it's not as, movement is not as big as currency, but it is there. Gold prices do move. So, that is why. Time to book profit in Amar Raj. அது உங்கள் பர்சனல் சாய்ஸ் சார். நாங்கள் எப்படி சொல்ல முடியும் நீங்கள் ப்ராஃபிட் புக் பண்ணணும்? டிபெண்ட்ஸ் ஆன் வேர் யூ பாட் த ஸ்டாக் அண்ட் எதுக்கு நீங்கள் வாங்கினீங்க, இவ்வளோ நாள் வச்சுக்கணும் இன்வெஸ்ட்மெண்ட்டை நீங்கள் பார்க்குறீங்க. அண்ட் இன்றைக்கி நீங்கள் அமர்ராஜ் விற்றுட்டு நாளைக்கு வந்து ஒரு 1000 ரூபாய் மேலே போச்சுன்னா எப்படி ஃபீல் பண்ணுவேன்னு கொஞ்சம் யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் டிசைட் பண்ணுங்கள். இன்றைக்கி என்ன ஃபஸ்ட்டு வாங்கிடலான்னு பார்க்கலாமா? இன்றைக்கி கர்நாடகா பேங்க் கன்சிடர் பண்ணலான்னு இருக்கேன். நீங்கள் என்ன கன்சிடர் பண்ணுறீங்க நீங்கள் எல்லாரும்? TCS, I'm planning to accumulate falling TCS. Another TCS இந்த ரேஞ்சில் வாங்குறீங்களா? நீங்கள் தைரியசாலி தான்ப்பா. ஏன்னா 52 வீக் ஹை வந்து 4500 சில்லார் ரூபாயில் இருந்திருக்கு. இப்போ வந்து 3000 சில்லார் ரூபாயில் இருக்குது. மார்க்கெட் கண்டிஷனை பார்த்தா TCS இன்னும் அடி வாங்குன்னு தான் தோணுது. ஸோ இந்த ரேஞ்சில் TCS நீங்கள் டிஃபன் காஃபி பார்க்குறீங்கன்னா ஓகே. பட் ஏன்னா 3000 சில்லார் ரூபாய் இருக்குன்னா நீங்கள் இவ்வளோ டிஃபன் காஃபி ரேஞ்சு நீங்கள் வேறு ரேஞ்சில் இருப்பீங்க. ஏன்னா நீங்கள் எப்படி தான் அதை சிப் பண்ணுவீங்கன்னு எனக்கே புரியல. ஏன் எனக்கு டெய்லி பட்ஜெட்டே 2000 ரூபாய் தான். ஸோ பட்ஜெட்டில் கூட வராது எனக்கு. ஸோ டிபெண்ட்ஸ் ஆன் வாட் யூர் டிஃபன் காஃபி ரேஞ்சஸ். இஃப் 5000 rupees a day or 5000 rupees a month நீங்கள் ஒன் TCS ஸ்டாக் மந்த் வாங்க போகிறீங்கன்னா ஓகே. பட் ஐ டோன்ட் நோ. TCS இட்ஸ் ஸ்டில் நாட் ஜூசி ஃபார் மீ இஃப் ஐ லுக் அட் அதர் திங்ஸ். இன்றைக்கி வந்து கர்நாடகா பேங்க் வாங்கலான்னு இருக்கேன். அருண் என்னடா சொல்கிறேன், கர்நாடகா பேங்க் பார்க்கலாமா? ஆமாம், கர்நாடகா பேங்க் தான். அருண் இஸ் ஆல்சோ செட் எஸ் ஜென்சி பிளெஸிங் கொடுத்துருக்காரு அருண். பரவாயில்ல சார்,
நீங்கள் வயசானா இருந்தாலும் கரெக்டாக பார்க்குறீங்க. ஓகேன்னு சொல்லியிருக்கார். ஸோ டுடே மை ஃப்ரெண்ட்ஸ் ஐ ஷல் கன்சிடர் கர்நாடகா பேங்க். Karnataka Bank. Where is it? Log on. Karnataka Bank. Karnat. Okay. Maybe I can manage by 11 today for my 2000. Yeah, 2105. Slightly over my budget, but it's okay. Let's book that in order. Placed. Okay. So today, Karnataka Bank. Why is Karnataka Bank not a value trap? Monk number 7. Value trap na என்னதுங்க monk first. Value trap na விட மெட்ரிக்ஸ்லாம் பார்க்கும்போது நல்லா இருக்கு. ஆனால் கம்பெனியை the way it's being run, it's not correct. கிளாசிக் வேல்யூ ட்ராப் என்னன்னா வேதாந்த் இருக்குது, கோல் இண்டியா இருக்குது, எல்லாம் மெட்ரிக்ஸில் பார்க்கும்போது நல்லாயிருக்கும். கர்நாடகா பேங்க்கில் அது மாரி கிடையாது. ஒரு பழைய பேங்க்கு. அஃப்கோர்ஸ் நீங்கள் ஆர்கியூ பண்ணலாம். மேனேஜ்மெண்ட் வந்து இட்ஸ் அ குவாலிட்டேட்டிவ் ஆர்கியூமெண்ட், இட்ஸ் நாட் அ குவான்டிடேட்டிவ் ஆர்கியூமெண்ட். குவாலிட்டேட்டிவ் ஆர்கியூமெண்ட்னா இட் இஸ் யுவர் ஒப்பீனியன் வர்சஸ் மை ஒப்பீனியன். இட் இஸ் சப்ஜெக்டிவ். இட் இஸ் நாட் அ பிளாக் அண்ட் ஒயிட் மேனேஜ்மெண்ட்டில். லைக் a lot of people who think what Vedant, the way it's run is correct. That's why some people still buy Vedanta. Some people in the Reliance, they feel it's run the right way. So they buy Reliance. So I don't have a bad opinion about Karnataka Bank the way the bank is. The management of the bank is good. It's an old bank. It's a very conservative bank. So when I look at it that, Karnataka Bank is a good bank. Can you check JG Chemicals? JG Chemicals பார்க்கலாம். அது மாதிரி யாரோ நம்ம கேனடாலேருந்து வந்திருக்காங்க. விஜய் வெங்கட். ஹாய், ஐம் மெசேஜிங் ஃப்ரம் கேனடா. அப்பா நடுராத்திரியும் நான் உட்காந்து ஏன்ப்பா எங்களை பார்த்துட்டு இருக்கீங்க? விஜய் வெங்கட். What are the ETFs, gold bonds, government bonds, stocks to invest in Canada? Yes, Canadians. அது பீரிச்சில் வந்து பாருங்கள். பீரிச்சில் இன்றைக்கி பேசுகிறேன் Canada பற்றி. I did talk about a couple of Canadian stocks. Dollarama, I think it was a company which I spoke about. But today, Vijay Venkat, you keep watching Beerich video. I'll definitely hit some Canadian stocks. And I'm talking about transport, aviation, car industry in that. And next week, I thought I'll also talk about footwear companies. There's a lot of footwear companies. I thought it'll be interesting. I'll take Taiwan, Sweden, Germany, US, and talk about footwear companies across the world. Because we did Nike. Anyway, I'm digressing. So JC Chemicals கேட்குறீங்க. JG Chemicals. அதுமாதிரி ஒரு கம்பெனி பேர் என்ன கேட்டது. என்ன ஸ்மால் கேப் அது? JG. அருண் ஓடி போயிட்டது அதுக்குள்ள. JG Chemicals. JG Chemicals Limited. 2000 crore. சின்ன கம்பெனி. என்னையா மாரி கம்பெனினா விலை எங்கேயோ இருக்கியா? PE ரேஷியோ. JG Chemicals வந்து இட்ஸ் டூ எக்ஸ்பென்சிவ். சரிங்களா? பாரோயிங்ஸ், லைபிலிட்டிஸ், லாங் டேர்ம் லைபிலிட்டிஸை கம்மி பண்ணியிருக்காங்க. ஆனால் ரொம்ப ஒரு சின்ன கம்பெனி இது. I don't know. I'll have to study about the promoters. ஏன்னா 70% of the company is held by promoters. Who these guys are? Junjunwala has a lot of money invested in this. I don't know. I'll have to research, my friend. Mr. Pradeep Mahalingam. It's a small company. I'll look at it and tell you, but not today. And I can't waste time online doing this. I want to know about the brokerage charge when we buy a stock. I need some clarity to switch accounts on it. No problem, Mr. Devarajaraman. We'll have someone from my team call you. If you have filled the form, you'll have to drop me a DM. Hussaini will talk to you. Today and tomorrow, Hussaini will not be, and my team will be making calls. They're in training for the next 2 days. Process training, compliance training. So the training, they won't be chasing you guys for the next 2 days. Monday onwards, they will start. So you can expect back to chasing the list from Monday onwards. So 2 days, I'm sorry, there won't be much calls from Hussein. Prem Cruiser, your opinion about 23 lakh gold visa. If I had 23 lakhs Prem Cruiser, I would not be taking gold visa in UAE. First of all, now the government, UAE government has come out saying that it's not true, it is false news.
So I don't even know. Please, if you are trying to venture out into this so-called golden visa, be very careful. Martin, 23 lakhs is a lot of money. If I had 23 lakhs, I would rather invest it and be in India. I don't have desire to take this golden visa. What will I go do in Dubai? That's the question. Visa வாங்கிட்டு என்ன பண்ண போறீங்க துபாயில? Yes, there is a stock which I'm going to talk about. Steve Virgil 10. Taiwanல ஒரு footwear company இருக்கு. அதை பத்தி பேச போறேன். அடுத்த வாரம் பாருங்க அந்த வீடியோவை. Steve, you can definitely see some Taiwanese companies I do want to talk about. So that'll come on Be Rich. Now let's dive into the questions you guys had given me yesterday. So, of course, I'm sure the first one will be voted up. The rank would be the Patas list. Thiripi Patas list. And Mr. Abhishek notifying. You thought I'm giving Anand as an excuse to hide behind Anand, is it? I have no reason to hide anywhere, man. Anand is a juggernaut, as I said. It's very hard to avoid work when Anand gives you. So, anyway. Jokes aside, Deva Priyan, again, updated Patas list. Updated Patas list. Have I added anything to the Patas list? No. The same. Tata Motors, Karnataka Bank, South Indian Bank, Dr. Reddy, pharma companies, consider pannathukku. So if you guys have the courage to buy pharma now, it's a great time to buy pharma. Praveen Ketrikar, number 17, which is got 38 votes. Natco, Dr. Reddy, which one to consider for the long term? I would say if I had to pick between Natco and Dr. Reddy, I would pick Dr. Reddy if I had only one company to buy. Because the business model of Natco and business model of Dr. Reddy different. அது ஒரு வீடியோவே பண்ணியிருக்கேன். Natco வந்து அவங்களோட business strategy வேறு, Dr. Reddy ஒரு business strategy வேறு. So long term பார்க்கும்போது I would rather buy Dr. Reddy at this price. And of course Dr. Reddy is a much bigger company, much older company, and one day maybe Natco will become like a Dr. Reddy. But right now, looking at the price where things are, Dr. Reddy would be my first choice, my consideration. Sammy, what's next? Which one will you consider, ITC or pharma stocks right now? Right now, if I had to choose between ITC and pharma stocks, I would probably look at pharma stocks for the time being. There's a lot of correction in there, and on the valiki po pharma stocks papen. ITC if there's nothing else to buy, or I'm very confused on the day and I do not know what to buy, I'll buy ITC. Because ITC is like a staple. In the price range la muduvaa dhaan valarum ITC. So Tiffin Coffee range la dhaan konja naal irukka porudhu. So பொறுமையா வாங்கிக்கலாம் ITC. இது மாதிரி ஃபார்மா கம்பெனிலாம் சொல்ல முடியாது. திடீர்னு இந்தியாவும் ட்ரம்ப்பும் ஏதோ கை குலுக்கிட்டு ஏதாவது டேரிஃப்ஸ்லாம் திடீர்னு காணாமல் போச்சுன்னா மேபி இட் வில் பவுன்ஸ் ஆல்சோ. So pharma in the short term, there's an opportunity to consider. Ravi Shankar Manoj Kumar, tax is common for bond and FD. Which bond, how bond is better than FD? More or less interest are getting equal at 8%. Yes, you're right, Mr. Ravi Shankar Manoj Kumar. FD percent 8, bond 2. ரெண்டுத்துக்கும் tax இருக்கு. நீங்கள் tax planning ஒழுங்கா பண்ணா, you can definitely reduce your tax burden in the bonds. So when I say bonds, it's just not buying the bond. You should do tax planning also. Tax planning later, you should look at reclaiming your tax which is paid to the government if it's done well. Of course, that can be done with bond FDs also. And if you look at it, you're getting a 2% more in bond. Every 1% compounds, my friend. So I would rather get 2%. And 8% is very close to where inflation is. At least at 10%, I'm beating inflation. So all put together, Mr. Ravi Shankar, I think bond is a better option. நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்கன்னு சொல்லுங்கள். நிறைய பேர் இதை vote பண்ணியிருக்கீங்க. ஏன் FDA போட்டுக்கலாமே? ஆமாம், FD போட்டுக்கலாம். அதுக்கு பதில் பாண்டில் இன்னும் 2% ஜாஸ்தி கிடைக்குன்னா, இட்ஸ் லைக் மீ ஆஸ்கிங், அருண் உனக்கு 800 ரூபாய் வேணுமா 1000 ரூபாய் வேணுமா? அவன் பார்த்து சொன்னால் 1000 ரூபாய் எடுத்துக்கிறேன் சார்மா. என்ன இது முட்டாள் மாரி கேட்குறீங்க. ஸோ தட் இஸ் வேர் தட் மேட்டர் லைஸ். Aditya Rajan, since market is in a high, why can't we half the tea expense and save it for a rainy day?
Yeah, you can, Adityan, but the problem is when you have cash sitting like Mr. Friend Arun, cameraman sitting behind me, Govindan, கையில் பணம் சும்மா இப்பயும் இருக்காது. ஹியூமன் நேச்சர். சரி இப்போதைக்கு மார்க்கெட் ஒன்றும் போடல, ஒரு ஐஃபோனை வாங்கிக்கலாமேன்னு தோணும். இல்லாட்டா எங்கேயாவது ஒரு ஹாலிடே போய் ஒரு ஹோட்டல் ஏதாவது சாப்பிட்லாமேன்னு அருணுக்கு தோணும். பணம் செலவு பண்ணிட்டு நாளைக்கு மார்க்கெட் கிராஷ் ஆச்சுன்னா அப்போ பணம் இருக்காது. இதுமாரி தான் நிறைய பேருக்கு ஆறுது. இட் இஸ் ஆல்வேஸ் வெரி நைஸ் ஐடியலிஸ்டிக்காக பேசுது. நான் டெய்லி இப்போது 10,000 ஸ்டெப்ஸ் நடந்துட்டா, நான் சாப்பாடெலாம் கட் பண்ணிட்டா, நான் எக்ஸசைஸே செய்ய வேண்டாமே சார், நான் ஜிம்லாம் போக வேண்டாமே, நான் ஒன்றுமே பண்ண வேண்டாமே. இட்ஸ் ட்ரூ. நான் வந்து வெறும் இன்டர்மீட்டிங் ஃபாஸ்டிங் பண்ணுறேன்னா நான் என்ன கேலரிஸ் வேணால் நான் அப்புறம் சாப்பிட்டுக்கலாமே. அதுமாரி எஸ், மைண்டில் யூ கேன் சே ஆல் திஸ். Action is very difficult because life constantly keeps giving you distractions. Like my brother did yesterday. I wanted to get online and talk to you guys. அப்போ எங்கள் அண்ணன் வந்து வேலை கொடுத்துட்டாரு. I cannot say no to my brother. That takes priority. So I had to go do that. Life can happen like that. And you don't know, at least if you've invested it, இன்னைக்காவது கொஞ்சமாவது இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். Some progress you're making. And I've said many videos பண்ணியிருக்கேன். Consistent-ஆ, not worrying about the market being up, market being down. If you buy consistently value stocks, in the long term, you will compound wealth. I know it sounds counterintuitive. கேட்கறதுக்கு வந்து கரெக்டாக கேட்கல. அருண் மாரி தான் தோணுது எல்லாருக்கும். என்ன சார் சொல்கிறீங்க, மார்க்கெட் ஹையாக இருந்தாலும் வாங்கினா, லோவாக இருந்தாலும் வாங்கினா டசன்ட் மேட்டர், வந்து என்னன்னாலும் நீங்கள் காம்பவுண்ட் பண்ணுவீங்க. ஏன்னா நீங்கள் என்ன தப்பு பார்க்குறீங்கன்னா, நீங்கள் மார்க்கெட்டை பார்க்குறீங்க. நம்ம மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணலை. நம்ம ஒரு சின்ன சின்ன பிஸ்னஸை பார்த்து ஒரு பிஸ்னஸும் கரெக்டாக இருக்கா இல்லையான்னு பார்த்து இன்வெஸ்ட் பண்ணுறோம். ஸோ மார்க்கெட் மைட் பி இன் அன் ஆல் டைம் ஹை, பட் டாடா மோட்டார்ஸ் என்ற கம்பெனி வந்து லோவாக இருக்குது. மார்க்கெட் லோ ஆகும்போது டாடா மோட்டார்ஸ் வந்து எக்ஸ்பென்சிவ் ஆகிடலாம். அப்போ வாங்க முடியாது டாடா மோட்டார்ஸு. ஸோ நீங்கள் எப்படி யோசிக்கணும்னா, மார்க்கெட்டுன்னு பார்த்து யோசிக்காமல், இன்னைக்கு வந்து நான் ஆசைப்பட பிஸ்னஸில் இன்வெஸ்ட் பண்ணதுக்கு இன்னைக்கு வந்து அது சீப்பாக இருக்கா. இன்னைக்கு சீப்பாக இருந்ததுன்னா ஒரு டிஃபன் காஃபியில் ஒரு டிஃபன் வாங்கிட்டு போயிட்டு இருக்கோம். சரிங்களா? உடனே எனக்கு தெரியும் நீங்கள் ஆதித்யன் உங்கள் புத்தி என்ன சொல்லணும். அப்படி இருந்ததுன்னா இன்னைக்கு வந்து டாடா மோட்டார்ஸ் வேல்யூவில் இருந்ததுன்னா நான் ஒரேடியாக வாங்கிட வேண்டியதானே. உடனே அருண் அப்படி தான் கேட்பாரு. நான் என்கிட்ட ஒரு 5 lakhs இருக்குது, நீங்கள் டாடா மோட்டார்ஸ் சீப்பாக இருக்குங்கிறீங்க, நான் 5 lakhs கன்சிடர் பண்ணலாமே. ஏன் நான் வந்து வெறும் இப்போ நீங்கள் தான் சொல்கிறீங்க மார்க்கெட்டை பார்க்காதீங்க, நான் அப்படி பெல்ட்டி அடிச்சு சொல்லிடுவாங்க. அது வந்து ஏன் அப்படி சொல்கிறேன்னா, மார்க்கெட் வந்து ஃபுல் வைட் மார்க்கெட்டே கரெக்ட் ஆகும்போது டாடா மோட்டார்ஸ் யூஸ்வலாக வந்து எல்லாம் கரெக்ட் ஆகும். ஈவன் கம்பெனிஸ் வில் ஃபால். ஒரு மேஜர் கரெக்ஷன் வரும்போது ஈவன் கோல்டு வில் ஃபால். யூஸ்வலாக கோல்டு ரேலி ஆகணும். போன வாட்டி இப்போ இந்த ட்ரம்ப் ஃபஸ்ட்டு மார்க்கெட் ஷாக் கொடுக்கும்போது, டேரிஃப் ஷாக் கொடுக்கும்போது எல்லாமே இறங்கிது. ஈவன் கோல்டு வாஸ் கரெக்டிங். நீங்கள் எல்லோரும் மறந்துட்டீங்க. அன்றைக்கி வந்து எல்லோரும் மெசேஜ் பண்ணிங்க, என்ன சார் மார்க்கெட் பயங்கரமாக இறங்குது, கோல்டும் இறங்குது. யூஸ்வலாக கோல்டு ஏறுமே, ஏன் கோல்டு ஏற மாட்டேங்குது, டாலரும் இறங்குது. பிகாஸ் டிபெண்டிங் ஆன் த வே த அன்சர்டன்டி கம்ஸ், anything and everything can correct. And definitely if வந்து நம்ம டிஃபன்லேருந்து லஞ்சு டின்னர் வாடகை லெவலுக்கு நம்ம மார்க்கெட் இருக்குன்னா, நானே சொல்லுவேன் பாண்டெல்லாம் விற்றுட்டு எல்லோரும் மார்க்கெட்டுக்கு போயிடலாம் வாங்குவோன்னு கற்றுவேன். நான் அந்த ரேஞ்சுக்கு இன்னும் நம்ம வரல. ஸோ கீப் திஸ் இன் மைண்ட். ஸோ திஸ் இஸ் த பெஸ்ட் வே டு இன்வெஸ்ட், ஆதித்யன். ஐ ஹோப் ஐ வாஸ் ஏபிள் டு கிவ் யூ சம் கிளாரிட்டி. யோகி என்ன கேட்குறேன்னா, any new stocks in Patas list? Any new stocks da Arune? இன்னும் புதுசாக ஒன்றும் போடலை. சரி, புதுசாக ஒன்றும் எங்கள் லிஸ்ட்டில் இல்லைன்னு சொல்லிட்டு அருண். நானும் கொஞ்சம் யோசிச்சு தான் பார்க்குறேன். ஏன்னா நான் வந்து ஐம் பர்சன் ஆஃப் ஹேபிட். ஏன்னா என்னால் அப்படி தான் கன்சிஸ்டண்ட்டாக இருக்க முடியும். ஒரு சர்டன் ஆக்ஷன் நான் டிசைட் பண்ணிட்டேன்னா ஐ கேன் பி வெரி கன்சிஸ்டன்ட். ஏன்னா என் மைண்டை நான் அப்படி ட்ரெயின் பண்ணியிருக்கேன். யாரெல்லாம் இந்த ஃபிட்னஸ் குரூப்பில் இருக்கீங்களோ அப்படி பார்ப்பீங்க. Every day I'm able to hit 10,000 steps. I've decided இனிமேல் நான் 10,000 steps பண்ணுவேன். Every day I've decided to do half an hour, I do half an hour. It only gets complicated if I have to spend every day thinking, இன்னைக்கு இவ்வளோ ஸ்டெப்ஸ் நடக்கணும், இல்லாட்டா இன்னைக்கு இவ்வளோ மினிட்ஸ் எக்ஸசைஸ் செய்யணும், அப்படிலாம் யோசிக்க ஆரம்பிச்சிட்டேன்னா I won't end up doing it. So same thing with the Patas list. For me it's much easier to invest when I have 10-12 companies which I'm looking at. அதுலேருந்து ஒரு கம்பெனி வெளில போச்சுன்னா okay, then I'll see. And அதனால தான் எங்கள் அண்ணன் இருக்கார். இதை தவிர இன்றைக்கி ஏதாவது ஒரு ஸ்பெஷல் சுச்சுவேஷன் வந்து ஏதாவது ஒரு ஸ்பெஷல் கம்பெனி ஒரு சுச்சுவேஷனில் இருக்குது, அதில் இன்வெஸ்ட் பண்ணியே ஆனோன்னா எல்லா இடத்தையும் தான் வந்து அவர் அலர்ட் பண்ணுறார். யூடியூப்பில் வந்து சொல்கிறார்,
ஸோ ஐ ராதர் வெயிட் லைக் தட் தென் வந்து திருப்பி ஒரு புது பட்டாசஸில் புது கம்பெனி ஆட் பண்ணேன்னா இட் ஒன்லி ஆட்ஸ் மோர் டு கன்ஃபியூஷன். அதுதான் மங்க் திருப்பி நீங்கள் கேட்குறீங்க. 0.6 இஸ் நாட் அ வேல்யூ ட்ராப். ஏன்னா த மேனேஜ்மெண்ட் ஆஃப் கர்நாடகா பேங்க் இஸ் அ குட் பேங்க். அஃப்கோர்ஸ் there are no guarantees. Like today's news came, IndusInd Bank வந்து they're trying to do a complete leadership change. Complete leadership changeல பண்ணும்போது we can look at it as good news and bad news because we do not know who the new leaders of IndusInd Bank are going to be. So we have to wait and watch. Arun is very kind. காமிக்கல மேடம், காமிக்கல. யார் கொடுத்தாங்க உங்களுக்கு? நம்ம டீம்ல இருந்து. சரி, பேராது காமிக்கலாங்க. பேர் காமிக்கலாம். ஏன்னா நீங்களாம் சர்டன் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் இருக்குது எங்கள் ஆஃபீஸில். அதனால் அருண் வந்து எனக்கு இப்பயும் காப்பாற்றிட்டு இல்லை நான் இங்கே எங்கள் அண்ணன் கிட்டே திட்டு வாங்கிப்பேன், ஏன்டா இதெல்லாம் பண்ணுற நீ. ஸோ நீங்கள் கேட்டிருக்கீங்க பட்டாஸ் லிஸ்ட்டு, அப்படியே பிடிக்கிறேன். அஃப்கோர்ஸ் எங்கள் ஃப்ரெண்டு அருண் வந்து ரிவர்ஸில் பிரிண்ட் எடுக்கலை, அதனால் கேமராவில் வந்து எல்லாம் தலைகீழ தெரியுது, உங்களுக்கு மிரர்டாக தெரியுது. ஐ அண்டர்ஸ்டாண்ட். பட் யூ கேன் சி வி ஹவ் டாடா மோட்டர்ஸ். டிசிஎஸ் இருக்காரா லிஸ்ட்டில்? இப்போ டிசிஎஸ் போட்டிருக்காங்க. அதான் புதுசு எனக்கே புதுசாக இருக்குது. நான் டிசிஎஸ் உள்ளதான் சொல்லியிருந்தேன், நான் கன்சிடர் பண்ண மாட்டேன். 3000 ரூபாய்க்கு வந்து என் ரேஞ்சில் இல்லை. ஸோ தட்ஸ் த மெயின் ரீசன் நான் டிசிஎஸே பார்க்கல. டிசிஎஸ் வந்து 2000 ரூபாய்க்கு வந்துச்சுன்னா நான் பார்ப்பேன். பட் ஃபார் தோஸ் ஆஃப் யூ ஹூ வாண்ட் டு டூ டிசிஎஸ், அருண் டெல்ஸ் மீ டிசிஎஸ் இஸ் ஆன் ஆர் லிஸ்ட். ஸோ தட் இஸ் அ நியூ என்ட்ரி. அதாவது நீங்களாம் கை தட்டிக்கலாம். கேட்டிங்களே, நாட்கோ இருக்குது, டாக்டர் ரெட்டி இருக்குது, விப்ரோவும் இருக்காடா. விப்ரோ புது என்ட்ரி. சிப்லாவும் இருக்காடா. ஸோ ஐ அண்டர்ஸ்டாண்ட் why you guys are asking for a new list. ஓகே, கம்பெனிஸ் எனக்கு வந்து புதுசாக இருக்குதுலாம் வந்து எனக்கே வந்து டிசிஎஸ், விப்ரோ, சிப்லா புதுசாக இருக்குது. டைட்டன் இருக்காடா. டேய் என்னடா சொல்கிறடி, என்ன லிஸ்ட் இது? யார் கொடுத்தடா அந்த லிஸ்ட் உனக்கு? டேய் இந்த லிஸ்ட் பார்க்காதீங்க, இவன் ஏதாவது கதை தப்பா லிஸ்ட் சொல்றான். நான் ஆல்பின் கேட்கறேன். என்னோட ஆள் ஆல்பின் தான் as far as list is concerned. நீ வந்து என்ன வேலையே நீ இறக்கி விட்டுருவாடா. இருக்க பேரும் கெடுத்துரு. என்னதான் சொன்னேன், யாரையும் நம்பாதீங்க, என்னையும் நம்பாதீங்கன்னு. ஏன்னா நான் நினைச்சேன் அருண் போய் கரெக்டா ஏதோ லிஸ்ட் எடுத்துன்னு வந்திருக்கான்னு. ரொம்ப பொறுப்பா அது மேல அவங்க போட்டிருக்காங்கடா. ஆமா, நான் சிவனான பாம்பு கிட்டே கேட்கறேன் எது. ஆனா நம்ம ஆல்பின் தாத்தா அப்பயும் ஃபோன் பண்ண இருக்க மாட்டேது. ஆல்பின் தாத்தா ஃபோன் எடுக்கல. சரி, நேரம் அண்ணனே கேட்கலாமே. அண்ணனும் ஃபோன் எடுக்கல. இருக்காரா விஷ்ணு? கூப்பிடாரு. யாரும் ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறாங்க. ஏய் விஷ்ணு, இது என்ன லிஸ்டா? அது இந்த லிஸ்ட் இதான் லிஸ்டா? எனக்கு ஷார்ட்டா இருந்தேன். என்ன லிஸ்ட் இது? நம்ம அன்னைக்கு நீங்க நாட்கோ சொன்னீங்கல்ல சரி வராதுன்னு, அது அந்த பேப்பர் இது. ஓகே சார், இனிமேல் எடுக்க மாட்டோம்னு சொன்னோம்ல, அந்த பேப்பர் இது. ஏங்க சார்? ஏன்னா வந்து என்கிட்ட கொடுத்து இதான் லிஸ்ட். நானும் சரி அப்படியா, நானும் இந்த லிஸ்ட்டை பார்த்து நம்ம மக்கள் கிட்ட சொல்லியிருக்கேன் இதான் லிஸ்ட் பாருங்க. பட் பட்டாஸ் லிஸ்ட்ல இருக்கிற ஷேர்ஸ் தான். பட்டாஸ்ல எங்கடா டிசிஎஸ் இருக்கு, விப்ரோ எங்கடா? ஆல்ரெடி இருந்தது சார். இருந்தது, இப்போ இல்ல. இப்போ இருக்கா? இப்போ இல்ல. அதான் நானும் சொல்றேன். அன்னைக்கு பிரைஸ் ரேஞ்சுக்காக நாம எடுத்தோம்ல சார், நீங்க இது செட் ஆகாது வேண்டாம்னு சொன்னீங்க. அதான் லைவ்ல இருக்கும், பரவாயில்ல. ஆமா, லைவ்ல கரெக்டா தான் சொன்னேன். எல்லாம் ஏதோ அருண் ஓடி ஒளிஞ்சுக்கிறான் பாரு, ஓடி வெளியாட பாப்பான்னு. இது பழைய பேப்பர் சார். அதான்
அன்னைக்கு இது செட் ஆகாதுடா அன்னைக்கு மக்களே இந்த பேப்பர் தப்பு, இந்த பேப்பர் பார்க்காதீங்க. நான் சொன்ன லிஸ்ட் இதான் நான் சொல்றேன். இது மாதிரி தான் தேவையில்லாம லிஸ்ட் கேட்டு யாரோ ஒரு பேப்பரை கொடுத்து தப்பான லிஸ்ட பார்த்து தப்பான விலையில வாங்கிட்டு அடி வாங்குவீங்க. இதான் மாமா சொல்றேன். நான் பேப்பர்ல எடுக்க செட் ஆகாதுன்னு நீங்க சொன்னீங்கல்ல சார், அன்னைக்கே விட்டு இதெல்லாம் நம்பாதீங்க. பாத்தியா அந்த பேப்பர் இது. இதுல வந்து டிசிஎஸ் கிடையாது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும், விப்ரோ கிடையாது, சிப்லா கிடையாது, சரிங்களா? டைட்டன் சான்ஸே இல்ல, சரிங்களா? பிரைஸ் மூவ்மெண்ட்காக வச்சது சார். சரிங்களா? நம்ம இருக்க 5% விழுந்தது இல்ல சார், அதுக்காக வச்சது. ஆனாலும் இன்னும் வைர ஊசி தான் டைட்டன்லாம். வைர ஊசி தான். ஈவன் 10% விழுந்தா கூட வாங்க முடியாது சார். அன்னைக்கு பிரைஸ்ல திடீர்னு ஃபிளக்சுவேஷன் 5% இருந்ததுல, அதுக்காக வச்சது. அதான் பாத்தீங்களா, இன்னைக்கு மார்க்கெட் அப்டேட் என்னங்கிறதுக்காக வச்சது. என்னைய காமெடி பீஸ் ஆக்கிட்டாங்க. இதுல என்னன்னா ஒன் சைடு பேப்பர் இருக்கு, வேஸ்ட் பண்ண வேண்டாம் நீங்க வச்சது. அப்பப்பா ஒன் சைடு பேப்பரை வேஸ்ட் பண்ண வேண்டான்னு ஏன்னா என்னைய அருண் வந்து என்னைய வேஸ்ட் பண்ணிட்டாரு, அதுக்காக வச்சிருந்தேன் சார். அது அதான் இதுக்குதான் யூடியூப் ஆபீஸ்ல வேலை செய்யறீங்க அண்ணனோடன்னு சொல்லிட்டு அட்வைஸ் கேட்காதீங்க. இல்ல என்ன கத்துக்கிறீங்க அதான் கத்துக்கணும். அதான் நானே ஷாக்டா பாக்குறேன். டிசிஎஸ் இருக்காங்க சொன்னா ஆமா, விப்ரோ இருக்கா ஆமா, அதெல்லாம் இன்னைக்கு பிரைஸ் ஃபிளக்சுவேட் ஆயிருந்ததுங்கிறதுக்காக போட்டது சார். அது ஆல்பின் போடுறேன், ஆல்பின் போன் எடுக்க மாட்டேங்க. அண்ணன் போட்டா அண்ணனும் போன் எடுக்க மாட்டேங்க. நல்ல வேலை நீங்க போன அவங்க போன் எடுக்கல. சோ இதான் நான் உண்மையான லிஸ்ட் திருப்பி சொல்றேன். இதான் என்னோட லிஸ்ட். இது வினோதோட லிஸ்ட், சரிங்களா? இது வந்து விஷ்ணோட லிஸ்ட் இல்ல, அருணோட லிஸ்ட் இல்ல, இது வினோத் ஸ்ரீனிவாசனோட லிஸ்ட். நீங்க தான் டெய்லி டிஃபன் காஃபி. ஆமா, இந்த நான் பார்க்க லிஸ்ட் இதான் என்னோட டிஃபன் காஃபி ரேஞ்ச் லிஸ்ட். பட்டாஸ் கிட்டாஸ் நீங்க என்ன கூப்பிட்டுக்க இந்த லிஸ்ட்டை. நான் இங்க என்னோட லிஸ்ட் இது ஒரு புக் மார்க் பண்ணி போச்சுக்கணும்டா. திருப்பி அதே படிக்க சொல்றாங்க. காலையில சுப்லவான மாதிரி படிக்கணும். அது நானும் ஒரு MS சுப்புலட்சுமி மாதிரி வேணும். வைகுண்டன் கதவை திறக்குது. சரிங்களா, இதான் என்னோட லிஸ்ட். நான் இப்போ என் வினோதோட லிஸ்ட்டை சொல்கிறேன். இது பட்டாஸ் லிஸ்ட்டா இல்லைன்னா எனக்கு தெரியாது. நான் எடுத்துறேன் சார். அதை எடுத்துருங்க, சரிங்களா? டாடா மோட்டார்ஸ் எஸ், சரிங்களா, கன்சிடர் பண்ணலாம். கர்நாடகா பேங்க் எஸ், கன்சிடர் பண்ணலாம். சவுத் இந்தியன் பேங்க் எஸ், கன்சிடர் பண்ணுங்க. டாக்டர் ரெட்டி எஸ். IDFC பேங்க் எஸ். எங்கள் அண்ணன் சொன்னார் இப்போ ரீசெண்டாக வந்து அவர் சொன்னார் இப்போ வேணா IDFC வந்து வைர ஊசி ஆயிடுச்சுன்னு. அதுவும் கேட்டேன் எங்கள் அண்ணனை, ஏன் அப்படி சொன்னீங்கன்னு. அப்புறம் என்ன சொன்னா, IDFC பேங்க் இங்கேருந்து ஒரு 10 ரூபாய் கம்மியாகலாம், கம்மியானா நம்ம மக்கள் உடனே ஐயோன்னு கத்துவாங்க, அதனால தான் இப்போதைக்கு வேண்டான்னு சொல்லிட்டேன். உங்களுக்கு தைரியம் இருந்ததுதான், என்ன மாரி தைரியம் இருந்ததுன்னா நம்புறீங்கன்னா, IDFC நம்புறீங்கன்னா, வைத்தியநாதன் நம்புறீங்கன்னா வாங்குங்க, கன்சிடர் பண்ணுங்க. சாரி விஷ்ணு கரெக்டாக வாங்குறேன், என்ன சொல்றேன் நீ கன்சிடர் பண்ணுங்க, சரிங்களா? IDFC பேங்க் எஸ். மணப்புரம் யூ கேன் கன்சிடர், ஆனால் இப்போதைக்கு கொஞ்சம் ப்ரைஸ் எப்படி இறங்கலாம், இறங்கி லாங் டேர்மில் பார்க்குறீங்க தங்க மாரி தான் அது. ஸோ லாங் டேர்ம் ஒரு 10 வருஷம் 15 வருஷம் பார்க்குறீங்கன்னா மணப்புரம் டெஃபினட்டாக கன்சிடர் பண்ணலாம். பட் ஷார்ட் டேர்மில் மேபி கொஞ்சம் வலி இருக்கலாம். ஜோதி லேப்ஸ் எஸ், கன்சிடரேஷன். இண்டஸ்இன் எஸ், கன்சிடரேஷன், சரிங்களா? PG இன்வெர்ட் வந்து எங்கள் அண்ணன் சிரிப்பால் அடிப்பான் அந்த சொன்னதுக்கு, சரிங்க? ஆனால் PG இன்வெர்ட் உங்களுக்கு ஆசை இருந்தால் கன்சிடர் பண்ணுங்க. எக்ஸிட் ஆனாலும் கன்சிடர் பண்ணிக்கோங்க. ஏன்னா PG இன்வெர்ட்டில் ஒரு இடம் கிடையாது. நான் நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன், அது கேபிட்டல் அப்ரிசியேஷன் ஆகாது. நீங்கள் போட்ட 100 ரூபா வந்து 500 ரூபாலாம் ஆனதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஏன்னா டிவிடெண்டில் எல்லா வர காசெல்லாம் எடுத்து கொடுத்துட்றான் அவங்கக்கிட்ட. ஸோ உண்டியில் ஒன்றும் இருக்காது. ஒரு கம்பெனி வளர்றதுக்கு அதோட உண்டியில் பணம் இருக்கணும். பரவாயில்ல திட்டாத, அவன் கொஞ்சம் ப்ரோஆக்டிவாக இருந்திருக்கான். அது என் தப்பு, நான் வந்து அவனை கேட்காம நான் படிக்க ஆரம்பிச்சிட்டேன். ஸோ PG இன்வெர்ட் வந்து நான் நிறைய வாட்டி சொல்லிட்டேன், சரிங்களா? தமிழ்நாடு மர்கன்டைல் பேங்க் நீங்கள் பார்க்கணுன்னா லாங் டேர்ம் பார்க்கலாம், சரிங்களா? இதை தவிர்த்து இந்த IT கம்பெனிஸ்லாம் ஒன்றுமே இப்போதைக்கு தொட முடியாது. இன்ஃபோசிஸ், டெக்கு, விப்ரோ, TCS. விப்ரோ நிறைய பேர் சொல்கிறாங்க லாங் டேர்ம் என்ன வேணால் பார்க்கலாம், ஒரு 3 இயர்ஸ் பார்க்குறீங்கன்னா 5 வருஷம் பார்க்குறீங்கன்னா. அந்த ரேஞ்சில் எனக்கு தோணலை, நான் இன்னும் அதெல்லாம் பக்கமே போகல, சரிங்களா? அஃப்கோர்ஸ் நீங்கள் உடனே ஒரு பெரிய செக்டர் நீங்கள் விட்றீங்கிறீங்க, ஐ அண்டர்ஸ்டாண்ட். ஆனால் ஒரு பெரிய செக்டர்லேயே வந்து டூ மச் அன்சர்டனிட்டி இருக்குது. இந்த ட்ரேட் டீலில், இந்த டேரிஃப் வார்ஸில், ரிசெஷன் US அண்ட் AI வரதில் I don't understand what is the implications of impact on IT companies. அப்படி இருக்கும்போது I would rather wait and watch. ஸோ இதுதான் மெயின் ரீசன்.
In terms of IPO, only one IPO I'm looking at in my calendar. That is the Tata Capital IPO Vardhana. It is there in my calendar. So this is the main thing as far as stocks are concerned. இதான் பட்டாஸ் லிஸ்ட். இப்போதைக்கு இருக்க பட்டாஸ் லிஸ்ட். நிறைய கமெண்ட்ஸ் அடிச்சிட்டிங்க அதுக்குள்ள. சரிங்களா? ஏபிபி அண்டர் இந்தியா வந்து எஸ் ஃபண்டமெண்டல்ஸ் ஆர் ஸ்ட்ராங், கிரேட் பேரண்ட் கம்பெனி, எல்லாம் ரைட் நவீன் ராஜ். ஆனால் இட் இஸ் டூ எக்ஸ்பென்சிவ். ABB வந்து if you want to consider நீங்கள் parent company you might as well investigate because ABB India வந்து it is way too expensive. It is my impression. ஆல்பின் ஃபோன் அடிக்குது. ஆல்பின் பாபா பேச வேணும் மேடம். என்ன வண்டி ஓட்டுருங்க, ஏன் இவ்வளோ டென்ஷனாக இருக்கு? டேய் நம்ம அருண் நீங்கள் வந்து எனக்கு ஒரு லிஸ்ட்டு கொடுத்தான். அந்த லிஸ்ட்டில் வந்து டிசிஎஸ்லாம் இருந்தது. டிசிஎஸ் கிடையாது இல்லை, டைட்டன் கிடையாது இல்லை, விப்ரோ கிடையாது இல்லை. டேய் இப்போ சொல்கிறேன்டா, இன்னைக்கு சிப்லா கிடையாது இல்லை. இவன் வந்து ஒரு லிஸ்ட் எடுத்து கொடுத்தான், பட்டாஸ் லிஸ்ட்டுன்னு. இதெல்லாம் போட்டுருந்தது. நானும் போய் வீடியோவில் பிடிச்சி பேச ஆரம்பிச்சேன். அப்புறம் நான் சொன்னேன், டே இது இருக்கா? சார் இன்னைக்கு தான் லிஸ்ட் அப்படிங்களா? நான் சொன்னேன், எங்கடா லிஸ்ட் இது? ஸோ செம்மையானா ஆமாம் ஒரு காமெடி பீஸ் மாதிரி எடுத்தது. செந்தில் கவுண்டமணி ஸ்டைல் மாரி என்னோட கவுண்டமணி ஆகிட்டான். நான் தான் செந்திலாக இருந்தேன். நான் யூஸ்வலாக நான் கவுண்டமணியாக இருப்பேன், அவன் செந்திலாக இருப்பான். இன்னைக்கு ரோலில் ரிவர்ஸ் பண்ணி கொடுத்துட்டான் எனக்கு. நம்ம அருண்றா கோவிந்தாடா, நம்ம கேமரா அருண்றா. கோவிந்தான்னு என் மேலே அனுப்பிச்சது பேருக்கு கரெக்டாக. கோவிந்தான்னு அனுப்பிச்சு விட்டார் என்ன. ஆமாடா லைவ் இன்ஸ்டாகிராமில். நான் பீரிச்சில் வந்து யூஎஸ் ஸ்டாக்ஸ் தான். நம்ம இந்தியன் ஸ்டாக்ஸ் தான் பேசினா அண்ணா அடிப்பான். சரி நீங்கள் இருக்க இப்போ கெல்லிஸ் தாண்டின்னு இருக்கியா? அப்படின்னா நீ வரத்துக்குள்ளே நான் லைவ் முடிஞ்சிடும். சரிவா? ரொம்ப சந்தோஷமாக இருக்கார் ஆல்பின் லைவ் முடிஞ்சிடணும்னு. சரி பாய். இனிமே மாமா நீ லிஸ்ட்டை எங்கேயாவது நம்ம ஆல்பின் தாத்தா கிட்ட கொஞ்சம் கேட்டுட்டு வாங்க. சரிங்களா? சுறுசுறுப்பாக இருந்தீங்க, ரொம்ப ப்ரௌடாக இருந்தேன். ஃபார் எஃபர்ட், ஏ ஃபார் எஃபர்ட். சரிங்களா? அடுத்த வாட்டி செக் வெரிஃபை பண்ணிட்டு வாங்க சார். இனிமேல் நீங்கள் இன்வெஸ்டே பண்ணாமல் இருங்க. இப்படி பண்ண போறீங்கன்னா அப்பா அடி வாங்கிட்டேனே. ஸோ ஏபி வந்து parent company, if you're going to consider, you can consider parent company that is in Switzerland. Switzerlandல வந்து என்னையா ஃபோன் செத்துருச்சு, இன்டர்நெட் போச்சா? am I லைவாக இருக்கேனடா? ஃபீஸ் ஆகிட்டு தான் இருக்கேன் நான் லைவாக. கட் ஆகிடுச்சா? இட்ஸ் கம்மிங் பேக். யாராவது இன்டர்நெட் இங்கே எங்கேயாவது ஆன் பண்ணிட்டீங்களா? டவுன்லோட் போட்டிங்களா? நம்ம பசங்க யாராவது டாரண்ட் டவுன்லோட் பண்ணியிருக்கீங்களா? லேட்டஸ்ட் படம் தான் வந்து எடுத்தேன். யார் ஆஃபீஸ்க்குள்ளே இப்போ வந்தாங்க? ஏன்னா நெட்டு ஒரே ஸ்லோ ஆயிடுச்சு. இப்போ ஏர்டெல் 5 விட சொல்லுங்கடா, 5G. Oh man. Anyway, sorry, internet is very slow suddenly. So connectivity might not be as good as it was few minutes back. பசங்களாம் முதல் ஆஃபீஸ்குள்ளே வந்துட்டாங்க. ஸோ கம்ப்யூட்டர் ஆன் ஆக அப்படியே சுருன்னு இறங்கிட்டு இருக்கு நம்ம இன்டர்நெட் ஸ்பீடுங்க. Anyway, so if you're going to consider, I think ABB Switzerland is a better bet than looking at the Indian company. I forget who asked. I agree, Mama. Starlink தான் best. Though I don't agree with the owner of the company, Retro Rockstar, Starlink is a good idea. நம்ம ஏசிடியும் நல்ல கனெக்ஷன் பேர். ஆனால் ஏசிடி கிட்ட நாங்கள் கனெக்ஷன் கேட்டிருக்கோம், அவங்க பேமெண்ட்டும் பண்ணியாச்சு. இதோ வரேங்கிறாங்க, இன்னும் வரதே காணும். ஏசிடி வந்து அட்லீஸ்ட் தட் பி பெட்டர் தென் திஸ் ஹேத்வே இஸ் த வர்ஸ்ட். ஆமாம், யாரெல்லாம் ஹேத்வேல இருக்கீங்களோ ஓகே, உடனே திட்டாதீங்க. ஹேத்வே ஃபேன்ஸ், ஐம் சாரி, பட் எங்கள் ஏரியாவில் ஹேத்வே இஸ் டெரிபிள். ஹலால் ஸ்டாக்ஸ் ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். ஹலால் ஸ்டாக்ஸ் தர்ஸ் மெனி இருக்குது. நீங்கள் சரியா பீஸ்னு ஒரு இதே இருக்குது, ETF இருக்குது.
அந்த சரியா பீஸ் நீங்கள் வாங்கினா முகமதியன் அது வந்து இட்ஸ் வெரி குட். தட் இஸ் ஆல் யுவர் ஷரியா கம்ப்ளைண்ட் ஸ்டாக்ஸ் அதில் இருக்குது. அந்த லிஸ்ட்டே நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா அது இருக்க கம்பெனி நீங்கள் இண்டிவிஜுவலாக நீங்கள் பார்த்து கரெக்டாக இருக்கான்னு ப்ரைஸ் இப்போ பார்த்து நீங்கள் தனியாகவே இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ தோஸ் ஆர் சம் கிரேட் ஸ்டாக்ஸ். அதை பற்றி ஒரு தனி வீடியோவை பண்ணியிருக்கேன். இஃப் யூ லுக் ஃபார் இட் யூல் ஃபைண்ட் இட். Yes, Dr. Reddy, Zydus, Jyoti Labs, Natco, all of them are Mr. Abdul, but I would not buy Zydus na padai consider pannuven because it's very expensive. So Reddy, Jyoti Labs, Natco ninga consider pannalam. Isai Murugan, is it good to invest SIP every month 15,000 rupees in multiple mutual funds? My age is 34. No. Isai Muruga, please do not invest in multiple mutual funds 15,000 rupees a month. Stop it. உங்ககிட்ட 15,000 rupees மந்த்லி இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு இருந்ததுன்னா உங்கள் லோன்ஸ்லாம் ஒன்றும் இல்லாமல் நீங்கள் வந்து டேர்ம் இன்சூரன்ஸ் ஹெல்த் இன்சூரன்ஸ்லாம் எடுத்துகிட்டு ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா கோல்டெலாம் பண்ணிட்டீங்கன்னா இந்த 15,000 rupeesல நீங்கள் என்ன செய்யலாம்னா 5,000 ரூபாவை தூக்கி நீங்கள் நிஃப்டி பாசிவ் ஃபண்டில் போடுங்க. சரிங்களா? ஏதாவது ஒரு நிஃப்டி 50 பாசிவ் ஃபண்டில் போட்டு பாக்கி 10,000 வந்து இந்த பட்டாஸ் லிஸ்ட்டில் நீங்கள் கன்சிடர் பண்ணுங்கள். தட் வில் பி த பெஸ்ட் ஸ்ட்ராட்டஜி. பிகாஸ் உங்களுக்கு வயசு அந்த 34 தான் ஆகுது. உங்களுக்கு அட்லீஸ்ட் இன்னும் ஒரு 30 years இருக்குது. 30 yearsல நீங்கள் டெஃபினட்டாக செம்மையாக காம்பவுண்ட் பண்ணலாம். 5,000 rupees வந்து நிஃப்டி பாசிவில் போடுங்க. பாக்கி 10,000 வந்து பட்டாஸ் லிஸ்ட்டை கன்சிடர் பண்ணுங்கள். தட் வில் பி மை அட்வைஸ் டு யூ மிஸ் இசை முருகன். செந்தில் குமார் ஹேஸ் அ கிரேட் ப்ராப்ளம். நிறைய பேர் இருக்கு இந்த ப்ராப்ளம். How to convince family members about bond investment? எஸ் செந்தில் குமார், நீங்கள் என்ன தப்பு செய்கிறீங்கன்னா நீங்கள் ஒரேடியாக எல்லா பணத்தையும் தூக்கி நான் பாண்டில் போடுறேன்னு சொல்கிறீங்க. ஸோ அது நிறுத்துங்க. சரிங்களா? ஒரேடியாக பாண்டில் போடாமல் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்ட 1 lakh எடுத்து பாண்டில் போட்டு மாதம் இன்ட்ரெஸ்ட் வருது பாருங்கள், அதெல்லாம் எடுத்து காமிங்க. அப்புறம் they'll be convinced by seeing proof, practical evidence. தேவையில்லாமல் நான் இருக்கிறது வந்து ஃபேமிலியோட ஃபுல் சேவிங்ஸே 10 lakhs இருக்குது, எல்லாத்தையும் தூக்கி நான் பாண்டில் போட போகிறேன், எஃப்டியை உடச்சி பண்ணால் இந்த டோன்ட் நோ எனிதிங் பாண்ட் ஐயோன்னு இருக்கும் அவங்களுக்கு. விச் இஸ் நார்மல். ஈவன் ஐ வுட் ஃபீல் தட். ஸோ ஃபஸ்ட்டு 1 lakh போடுங்க, அதில் ரிட்டர்ன்ஸ் காமிங்க. அதை பார்த்துட்டு அவங்களுக்கு நம்பிக்கை வரும். தென் they'll say, okay, you're right, let's put some more money in bonds. Same way, it's the same way to convince people about stock market and equity market. ஏன்னா டெய்லி நீங்கள் பார்க்குறீங்க மார்க்கெட்டில் நிறைய லாஸ் இருக்குது, ஐயோ அப்படி இருக்குது அப்படி இருக்குன்னு ரீட் இந்த நியூஸ் பேப்பர். ஸோ உடனே ஸ்டாக் மார்க்கெட்னா கேம்பிளிங், இன்வெஸ்ட் பண்ணாதீங்கம்பாங்க. ஸோ இந்த பட்டாஸ் லிஸ்ட்டு டிஃபன் காஃபி ரேஞ்ச் இன்வெஸ்டிங் தான் பெஸ்ட் ப்ரூஃப். ஒரு 6 மாதம் பொறுமையாக மாதம் 100 ரூபா 50 ரூபா 20 ரூபா போட்டுட்டே போங்க. யூல் பில்ட் அ போர்ட்ஃபோலியோ. அந்த போர்ட்ஃபோலியோ இவ்வளோ வளர்ந்துருக்குன்னு காமிங்க. தென் they'll understand, சரி, there's some difference between doing future options and there's a difference between investing and trading. அது புரிய ஆரம்பிச்சிருதுன்னா then they'll say, okay, let's invest. But you have to learn to be patient. Mr. Sandil Kumar, the problem is not your family members, it is you. நீங்கள் அர்ஜென்ட்டாக உப்பே எல்லாத்தையும் செய்யணும்னு ஆசைப்படுறீங்க. ஆனால் அது முடியாது. கொஞ்சம் பொறுமையாக இருக்க கற்றுங்க. You will definitely be able to invest and convince them. Always proof works the best. இந்த வண்டி ஓட்டுறது மாரி உடனே ஃபாஸ்ட்டாக வண்டி 4th gearல போட்டு அடிக்க முடியாது. கொஞ்சம் பொறுமையாக ஃபர்ஸ்ட் கியரு, கார் ஸ்டார்டிங் அதுமாரி தான் சொல்லி தராங்கல்ல, அதுமாரி தான். மீடியன் PE is 101. How is now is 65? How is that expensive, sir? ஆமாய்யா, இங்கே நெட்டு கனெக்ட் ஆக மாட்டேங்குது. நெட்டு கனெக்ட் ஆச்சுன்னா உன்னோட ABBயை பார்த்து சொல்லிடுவேன் நவீன்ராஜ். ஆனால் இங்கே நெட்டு வந்து டே என்னடா பாஸ்வேர்டு ஏர்டெல் 5Gக்கு? ஒரே நிமிஷம். இங்கே வேறு எங்கள் ஐடி டிபார்ட்மெண்ட் எப்படின்னா ஆஃபீஸ் போட ரவுட்டர்ஸ் இருக்குது. ஒரு ரூம்லேயும் அது கொத்தையாக ரவுட்டர்ஸ் தேங்காய் மாதிரி தொங்கின்னு இருக்குது. ஒன்றுத்துக்கும் ஒரு பாஸ்வேர்டு. சரிங்களா? அந்த லாஜிக்கும் எனக்கு புரியலை. அட்லீஸ்ட் சரி, தேங்காய் தென்னந்தோப்பு மாரி ரவுட்டராக தொங்குது, ஒரு பாஸ்வேர்டு வச்சிருக்கலாமே. ஒரு ரவுட்டருக்கு ஒரு பேர், ஒரு பாஸ்வேர்டு. கவர்மெண்ட் ஆஃபீஸராக மாட்டமாக இருக்கு. எங்கள் ஐடி டிபார்ட்மெண்ட் இதை பார்த்து கோவப்பட போகிறாங்க. சொல்லுவாங்க, சார் நீங்கள் சொன்னதுக்கு உங்களுக்கு நெட்டே கிடையாது பார்த்தது. இரு, இப்போ பாஸ்வேர்டு அடிக்கிறேன். இது ஐஃபோனோட தலையெழுத்து. இருடா, நீ ஃபோனை நேரம் வைக்கலாம்ல, கழுத்து நிறுத்து. நானே ஒரு வயசான கிழவன்,
கழுத்து பர்மனெண்ட் அப்புறம் எப்படி இருக்கும்? கனெக்ட் ஆயிடுச்சு சார். இது பார்க்குறேன். கனெக்ட் ஆகிடுது. இப்போ வெப்சைட் ஓப்பன் ஆகுதான்னு பார்க்கலாம். இது ரைட். ரைட். ஏபிபி மிஸ்டர் நவீன் ராஜ், ஐ திங்க் நீங்கள் ஏபிபி தான் கேட்டிருக்கீங்க. சுவிட்சர்லாந்து வந்து இட்ஸ் ட்ரேடிங் அட் 47 francs, Swiss francs. இட் இஸ் அண்டர் வேல்யூட் பை 4%. சரிங்களா? இந்தியாவில் அவங்க ஏபிபி it is undervalued by 51% by intrinsic value calculations. Okay. India is trading at 5,847. If it is around 2,800, we start coming close to where it should be. Will it reach that level? Chance illa. It's looking highly unattractive. Uppa avanga Indian ABB attractive irundha way back in 2021 la வந்து attractive இருந்திருக்கு. நீங்கள் 2021 உங்களோட ஏபிபியை வந்து அப்போ வாங்கியிருந்தீங்கன்னா ஒரு 1,500 1,400 ருபீஸுக்கு இட் ஹவ் பீன் ஆஃப் வேல்யூ. ஸோ ஐ எம் சாரி. சரிங்களா? பிஇ ரேஷியோ மாத்திரம் இல்லை, யூ ஹேவ் டு சி எவ்ரி திங் புட் டுகெதர். பிஇ ரேஷியோ வந்து ஆல்வேஸ் ஐ சே அது வந்து ஒரு மெட்ரிக் தான், எல்லா மெட்ரிக்கும் கிடையாது. பட் இஃப் யூ வாண்ட் டு இன்வெஸ்ட் இன் யூ வெரி கீன் ஆன் ஏபிபி, உங்களுக்கு ரொம்ப பிடிச்சதுன்னா லுக் அட் இட் இன் Switzerland. You can look at investing in Switzerland. Dev Raj Raman, என்ன கேட்டிருக்கீங்க? Is it better to sell HBD Financial in the current price and buy ITC for better growth? எங்கள் அண்ணன் கிட்ட அதை கேட்டுட்டேன். அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, HDB வந்து நீங்கள் வித்துட்டு நீங்கள் வந்து HDFCயை கன்சிடர் பண்ணலாம். He's saying if you are really interested in it. But நீங்கள் சொல்ல லாஜிக்கும் is good. You can book your profit in HDB and look at even ITC for the long term for growth. ஏன்னா HDFC I feel is also very expensive. So, but if you want to hold on to HDB for the long term, you can hold on to it for 15 odd years. It should be something worth holding on to. But there will be severe correction, then only it will start growing again. How much the correction, இவ்வளோ இருக்கும் correction என்னால் ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. அந்த நேரத்தில் என்னை பார்த்து உங்களுக்கு கோவமாக வரும். வினோத் அது ப்ராஃபிட்டில் இருந்தது, நீங்கள் வச்சுக்கோங்க. நீங்கள் இப்போ பாருங்க, அது ஒரு 20% 30% இறங்கியிருக்கு. நீங்கள் என்ன சொல்கிறீங்க? அது திருப்பி வர வரைக்கும் கொஞ்சம் கோவமாக தான் இருப்பீங்க. ஸோ இஃப் யூ வாண்ட் கோ த்ரூ தட் ரோலர் கோஸ்டர், இட் இஸ் யுவர் சாய்ஸ். I have 27 shares of Petronet at an average price of 309. Is it good to hold? Petronet, I don't think I would hold, but that is my personal choice. Petronet na first vaangirke maatan. So if you want to get rid of it, it's your choice, feature swag. Because I don't know what is your game plan. So based on your game plan, you can tell me why you bought it first and how long do you plan to keep your stocks which are invested in. Maybe if I know that, then I can tell you if Petronet is something you can hold on to, illata if you should get rid of it. ஏன்னா அந்த பெட்ரோநெட்டில் என்ன ப்ராப்ளம்னா, LNG Petronet. No man, looking at the price, maybe you can hold on to it. If you can hold on to it and you don't need the money, looking at the price where it is compared to the history and the intrinsic value, you can hold on to it for some time and see if it recovers. Because you would have seen it going all the way, maybe going from 370 இறங்கி இருக்கு உங்களுக்கு போன வருஷத்துலேருந்து இப்போ. So you can definitely hold on to it for a while if you don't need the cash. And next question, என்ன கேட்டிருக்கீங்க? Ramco Industries. I think it's expensive, Ramco Industries, if I remember right. Ramco Industries. Yeah. Ramco Industries வந்து ரொம்ப விலை ஜாஸ்திப்பா. So I won't look at it right now. And let me see what other questions are there on Instagram before Arun came and distracted me with this list. I think I answered most of the Patas list questions. Taxing I answer பண்ணிட்டேன். New Patas list. Arnad Chalam கேட்குறீங்க. When Nifty is overvalued, how is SIP in Nifty index fund justified? Yes, you're sipping.
and I've showed the maths and done a video on this. So Nifty will go like this. Yeah, paper. Right? Years price. This is how Nifty grows. Saringla. This is Nifty. But if you see the average, it will be like this. Or where a color put it. The average will be like this. So there will be times when it will be more, there will be times when it's less, right? And it'll keep going. Now, average one or average but you will see there are times up and down below the graph. So overall, long term it will compound. So if you're thinking about putting lump sum, no one solve. You're right. Looking at lump sum at this current market price, no. But every day sipping a little bit, you'll average much better. The more you sip, more frequently, sip your average will be better. So building a century with ones and twos is far superior to trying to build with fours and six. Fours and six are highly risky shots to take in cricket. So chances of you getting out is more when you're trying to do a 4 or a 6. But every time you're taking a 2 or a 1, you'll be playing much safer and your score will keep ticking along. So that is the idea behind sipping. So Arunachalam, I hope அது உங்களுக்கு புரிய வச்சிருக்கேன்னு. So Nifty வந்து over value ன்னு பார்க்காம long term ல பார்க்கும்போது you can definitely keep sipping at it. சரிங்களா? Monthly sipping இல்லாம let's say in the month I'm going to sip 5,000 rupees in Nifty. You break that into pieces and you do it even on a regular basis, even more like a daily basis, your average will be even better. Of course, most people can't do that. You have a life, job, கல்யாணத்துக்கு போயிடுவீங்க, இல்லாட்டா ஹாலிடே போயிடுவீங்க, நம்ம அருணும் தாய்லாந்து போகிற மாதிரி போயிடுவீங்க, அதுக்கப்புறம் ஒன்றும் இன்வெஸ்ட் பண்ண மறந்துடுவீங்க. ஸோ all of this only works if you're consistent. If you're not consistent, it will not work. காலையில் எழுந்து பல்லு தேய்க்கிறது மாரி இருக்கணும். You don't think twice about drinking water, doing 10,000 steps. என்னது பண்ணுறீங்களோ, same way this has to be a habit that happens. Monk number 7B 3B கேட்டிருங்க, அது ஆன்சர் பண்ணிச்சு. Venki knew, I want to invest 1 lakh bond for every 2 months once. Hoping 1 lakh is available for the bond. Please, yes, Venki, every other month investing in 1 lakh bond is a great strategy that gives you 6 lakhs a year. Within 5 years, 30 lakhs vandaro. And the interest you take and you keep investing it in Patas list, considering Patas list, you'll do well. I'm sorry that it's taken us time to get in touch with you, Venki. But definitely, Hussein, once Monday comes, I'll ask him to get in touch with you and get you sorted out. Jai Prakash, Zydus Life Science price range, no. Zydus Life Science, yeah, you can, but I think it's gone back the price. There was a time when it was in great consideration range, but recently the price was pushed up by the market. So I would not put that into consideration right now. Zydus Life Science, 21, yeah, it was very cheap a few months back. April, it was at 800 price range. At that time, Anand was on YouTube and I was over here saying we can definitely look at Zydus Life Science. It's slowly market is pulling it back up. So if you see an opportunity and you're okay with it for the long term, you can definitely consider it. Natco and Dr. Reddy is better than market. Yes, Wiz File. Can I purchase Pharma Bees for the long term? Definitely, Pharma Bees you can buy for the long term. Again, sip பண்ணுங்க. ஒரேடியா 5 lakhs வாங்கினேன் 2 lakhs வாங்கினேன்னு பண்ணாதீங்க. Okay, I think we have covered everything, most things. Yes, Uma Devi, Hussein will reach out to you soon. Please be patient. Monday, Tuesday, you can expect a call from him. Hello? Yeah, come in. Bye. Okay, domestic wife calls. So I have to run off. It was nice catching up with you guys for some time today. Sorry, yesterday I couldn't get online. I will definitely come online tomorrow. I'll put up 3P Instagram group. I'll put up a prompt for questions.
இனிய மார்க்கெட்டில் ஏதாவது நியூஸ் வந்து வேறு ஏதாவது கேள்வி இருந்ததுன்னா கேளுங்க. திருப்பி பட்டாசு லிஸ்ட் கேட்குறீங்க, நிறைய பேர் அதை ஓட் பண்ணுறீங்க. ஐ அண்டர்ஸ்டாண்ட் ஆங்ஸைட்டி, பட்டாசு லிஸ்ட்டில் ஏதோ சீக்ரெட் இருக்குன்னு. ஒன்றும் கிடையாது. அதே கம்பெனியாக தான் நான் இன்வெஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கேன். ஸோ there is no secret list. இன்னைக்கு நான் கர்நாடகா பேங்க் வாங்கிட்டேன். மேபி ஐ ஷுட் ஆல்சோ டைப் இட் இன் த குரூப். ஏன்னா நிறைய பேர் இந்த வீடியோ பார்த்துருக்க மாட்டீங்க. ஸோ I'll do that too. Anyway, have a great day and I'll see you tomorrow and get some tiffin coffee done, guys. Okay? Thanks, Arun, for the wondrous entertainment offering to the entire group. I hope nobody sees a bit of that video alone and goes does something. பொறுமை இல்லைன்னு பாஸ்வேர்ட் பண்ணி லிஸ்ட்டை மட்டும் பார்த்து பாஸ் பண்ணிட்டு அப்படியே நோட் பண்ணிட்டு இது லைவ் வீடியோ வேறு ஒன்றும் பண்ண முடியாது. சரி, ஓகே கைஸ், ஹாவ் அ கிரேட் டே. See you. Bye.